மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான நல்ல ட்ராமா ஒண்ணு பார்த்தரலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்க தான் வந்துட்டு குளிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தோன்னா ஹீரோ வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஷர்ட் போடாம இருப்பாரு. அத பார்த்தோன்னே ஹீரோயின் கேட்பாங்க, "என்ன ஷர்ட் போடாம வர?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்தோன்னே அப்படியே அவங்க அப்படியே மயங்கிருவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "8 பேக் தானே வச்சிருக்கேன். அது என்ன பெரிய அதிசயமா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. நம்ம ஊர்ல தான் 6 பேக் ஃபேமஸ். கொரியன்லலாம் 8 பேக் தான் ஃபேமஸ். ஸோ 8 பேக் வச்சுட்டு இது ஒரு அதிசயமான்னு கேட்கும்போது, நானும் 8 பேக்குன்னு தான் சொன்னேன். ஆனா 18 பேக் நான் சொன்னேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் வேற சிரிச்சுப்பாங்க. அதோட அவர் வந்தவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட அப்படியே ரொமான்ஸ் பண்ணி அப்படியே அவங்கள கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேம்ஸ், மொபைல் ஃபோன் ரொம்ப பிடிக்கும். கேம் விளையாட ரொம்ப பிடிக்கும். கார்ட்டூன் பார்க்குறது, அனிமே பார்க்குறது இது எல்லாமே ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கார்ட்டூன் கேரக்டரா, அந்த அனிமே கேரக்டரா வந்து ஹீரோயினா அவங்க கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த புடிச்ச கேரக்டராவே ஹீரோ இருக்கிற மாதிரியே அவங்க நினைச்சுப்பாங்க. ஒவ்வொரு தடவை ஹீரோ பேசும்போது, இருக்கும்போது எல்லாமே அந்த கார்ட்டூன்ல வர கேரக்டர் மாரியே அவர் இருக்க மாதிரி அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இனிமேலாம் பார்க்கவே ரொம்பவே பிடிச்சிருக்கும். அத பத்தி தான் ஹீரோயின் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஸ்டோரி மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓவர் டைம் வேலை பார்ப்பாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி திட்டுவாங்க. எதுக்காக நீ இவ்ளோ நேரம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க? ஒரு அளவுக்கு வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது இல்லையா? உன் ஆன்டி உனக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க? சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுவாங்க. பாதி தான் வேலை பார்த்துருப்பாங்க. முக்காவாசி நேரம் அவங்க ஹீரோவ பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த லவ்ல விழுந்தாலே இப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப டிஸ்டர்பா இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு லேட் நைட்ல அவங்க கிளம்பி வந்துட்டே இருப்பாங்களா, அப்போ அந்த டிராஃபிக்ல கூட நிற்கிறது எந்த இடம், நடக்கிறது எந்த இடம் தெரியாம அவங்க பாட்டுக்கு நடந்துருவாங்க. அப்படியே எங்க விழுந்த மாதிரி இருக்கும். மறுநாள் பார்த்தா அவங்க வீட்டில் இருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டில் உள்ள கேம்லாம் விளையாடுறாங்களா, அந்த கேமில் உள்ள கேரக்டர்லாம் அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரியே அவங்களுக்கு தோணும். ரொம்ப நாளாக வந்து எங்களை நீங்கள் விளையாடவே இல்லை, நாங்கள் உங்களுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. நம்ம என்ன கேம் வேர்ல்டில் இருக்கமா, ரியல் வேர்ல்டில் இருக்கமா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இது என்ன நடந்தது, எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அங்கே பார்த்தா பெருசாக ஒரு டால் ஒன்று இருக்கும். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிப்பாங்க. இப்போ அந்த சிஸ்டமே அவங்கள்ட்ட அந்த கேமிங் சிஸ்டம் இருக்குல்ல, அது பேசும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளைண்ட் டேட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் அங்கே வரணும்னு ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. சரி போகலான்னு சொல்லிட்டு அங்கே வருவாங்க. வந்த உடனே நம்ம எதுக்காக அது சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம், கேம் ரொம்ப பிடிக்கணும், அது சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது செய்ய பிடிக்காது. உடனே வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது அந்த அந்த கேம் இருக்குல்ல, அதில் உள்ள கேரக்டர் வந்து பேசும் உங்ககிட்ட, இப்போ நீங்கள் பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து இந்த சிஸ்டம் வந்து உங்களை வந்து பனிஷ் பண்ணும், அதனால் நீங்கள் இதை போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க மேக்கப்பை செக் பண்ணி பார்ப்பாங்க. என்ன நான் இப்படிலாம் மேக்கப் போட்டிருக்கேன், இன்னும் நல்லா அட்வான்ஸாக மேக்கப் நம்ம போடணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மாடலாக மேக்கப் போட்டுப்பாங்க. இதுக்கு இடையில ஹீரோவை காட்டுவாங்க. அவர் அங்கே உட்காந்துருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வரையில கார்ட்டூனில் வர கேரக்டர் மாதிரியே தான் அவரை பார்க்கறதுக்கு இருக்கும். அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பார். நேராக ஹீரோயின் இப்போ உள்ளே வரும்போது அங்கே ரெஸ்டாரண்ட்டில் உள்ள எல்லாருமே வாயை பொழுந்துட்டு ஹீரோயினையே பார்த்துட்டே இருப்பாங்க. நேராக வந்து அந்த டேபிளில் வந்து ஹீரோயின் வந்து உட்காந்துருவாங்க. அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவார். இப்போ ஹீரோ வந்திருக்கிறது வந்துட்டு அவர் ஒரு பிஸ்னஸ் பேசுறதுக்காக வந்திருப்பார். ஹீரோயின் வந்து பிளைண்ட் டேட்டாக நினச்சிட்டு இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு பேசுகிறத எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. வந்திருந்தாங்களா அதுவே இவர் கிடையாது, இவங்க வந்து ஹீரோ நினச்சி தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்துட்டு பிஸ்னஸ் பேசுறதுக்கான வந்திருக்காரு, அவர் சொன்ன ஆளே இல்லைன்ற மாதிரி தெரிய வரும். ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வார், அவங்க வர வேண்டிய ஃப்ளைட் வந்து கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு, அவங்க வரலன்னு இப்போ அவருக்கே புரியும். எதுவுமே சத்தம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவார். அப்போ தான் அவங்க ஹீரோயின் வந்து இப்போ அந்த சிஸ்டத்துக்கிட்ட பேசுவாங்க. நீ என்ன இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டுன்னு சொன்னால், இப்போ ஆளே அவர் இல்லை வேற ஆளாக இருக்காரு, சிஸ்டம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுதா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. நீ பிளைண்ட் டேட் பண்ண வேண்டிய ஆள் வந்து உனக்கு பின்னாடி நிற்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டம் சொல்லும். யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது அங்கே தான் ஹீரோவை பார்ப்பாங்க. அதே போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க ஒரு கார்ட்டூன் கேரக்டரை அவங்க ரொம்ப ஃபேனாக இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோவை பார்க்கும்போது அவரை மாதிரியே இருக்கும், அந்த கார்ட்டூனில் வர மாதிரியே இருக்கும். நான் இவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கண்ணை செய்யாமல் பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா ஹீரோயின் படிக்கிற காலத்தில் இவர் கூட படித்தவர் தான் ஹீரோ. அப்பத்துலேருந்தே ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் அவங்களுக்கு. அவனா இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ அப்போவே அவங்களுக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹீரோ வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு சொல்வார், உங்கள் பேக்கை வச்சு தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவார். அப்போ தான் ஹீரோன்னு அவங்க பேக்கை பார்ப்பாங்க. அதோட எல்லாம் பண்ணோம், பேக்கை வேறு பேக் எடுத்துகிட்டு வராமல் போயிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, நான் இவ்வளோ டைமெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் டைமை வந்து கீப் அப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். இதனால் நம்ம இஷ்டத்துக்கும் சொல்லிட்டே இருக்கான்ற மாதிரி சொல்லவும் இப்போ நம்மளுக்கு அந்த டைம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு, ஏன்னா இவன் இந்த மாதிரி டைம் எல்லாம் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. அப்போ தான் அந்த சிஸ்டம் என்ன பண்ணும், திரும்ப உங்களுக்கு பிளைண்ட் டேட் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணி விட்டுரும். இப்போ ஹீரோ வந்து இவங்கள்ட்ட கேட்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து ஹாபி வந்துட்டு புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் கேம் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு என்ன ஹாபின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயமெல்லாம் சொல்வார். ஏன்னா இது அவன் நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அவன் பெருசாக சொல்கிறானே, இதுவே செட் ஆகுமான்னு தெரியலையேன்ற மாதிரி ஹீரோன் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோன்னா இன்னொரு டேபிளில் இன்னொரு கப்புள்ஸுக்கு வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து அதே மாதிரி தான் பிளைண்ட் டேட்க்கு வந்திருப்பாங்க. ரொம்ப தயங்கி பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து என்ன சொல்வார்னா, உனக்கெல்லாம் வந்துட்டு அது இல்லை இதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப மட்டமாக பேசுவார். அப்போ ஹீரோனுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோவை அவங்க விரும்பியிருப்பாங்க. அப்போ எல்லாரும் வந்துட்டு நீ அந்த பையனை வந்துட்டு விரும்புறது வந்து அந்த அளவுக்கு நீ ஒர்த்தா அப்படி இப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஹீரோவை திரும்ப பார்த்து பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியமே வரல. இதே மாதிரி
மாதிரியே வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நம்மளே ஹீரோனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டேபிளில் உள்ளவர் யார் என்னன்னு தெரியாமல் போய் திட்ட போயிடுவாங்க. உடனே அவர் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு அடிக்கிறதுக்கு வருவார். அப்போ ஹீரோ வந்து தடுத்து விட்டுட்டு இங்கே கேமரா இருக்குது, இப்போ நான் அவனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அமைதியாக உட்காந்துருவாரு. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ஹீரோ மாதிரியே காப்பாற்றுற மாதிரியே அவருக்கு தெரியும். உடனே அப்படியே அப்படியே அவங்க பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் ஓட அப்படியே ஹீரோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார் ஹீரோயினை. ஏன்னா ஹீரோவுக்கு ரொம்பவே ஹீரோயினோட அந்த துணிச்சலான அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கும். அவர் தண்ணி எடுத்து இவங்க மேலே ஊற்ற மாறி மாறி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருப்பாங்களா, அப்போ ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிருக்கும். உடனே ஹீரோ வந்து அவரோட கோட்டை கழட்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சரி ஓகே நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்வார். உடனே ஹீரோயின் கிட்ட அந்த சிஸ்டம் இப்போ பேச ஆரம்பிச்சிடும். நீ வந்துட்டு பிரைமரி டாஸ்க்கை வந்து வின் பண்ணிட்ட, இன்னும் அடுத்து ஒரு டாஸ்க் இருக்குது, அதை நீ வின் பண்ண அப்படின்னா வந்துட்டு உனக்கு 88 காயின்ஸ் வந்து அதாவது 1088 808,000 அந்த மாதிரிலாம் என்னமோ காயின்ஸ் உனக்கு வந்துட்டு அவ்வளோ ரிவார்டு உனக்கு கிடைக்கும். 8888 காயின்ஸ் வந்து உனக்கு கிடைக்கும். இது நீ வந்து அடுத்த டாஸ்க்கை நீ வின் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டம் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும். வரும்போது இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, உன்னை நான் எப்படி ட்ராப் பண்ணட்டும், காரில் போறியா பஸ்ஸில் போறியான்னு கேட்பாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இவன் எதில் வந்திருப்பான், இவன் கொண்டு போய் நம்மளை வீட்டில் விடுவான்னு பார்த்தா அவன் இப்படி கேட்குறானே, ஒரு வேளை ஓஹோ அவன் நம்ம கூட வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறான், அதனால தான் அவன் அப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு கூட வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இல்லை நான் சைக்கிளில் வந்திருக்கேன், நான் போயிடுவேன், அதனால தான் நீ எதில் போவேன்னு அவன்கிட்ட கேட்டேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனை பார்த்தா பார்ப்பாங்க சைக்கிள் இருக்கும். ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. காரு ஆட்டோ பஸ் அப்படிலாம் போகக்கூடாது, சைக்கிள் ஓட்டணும், நீ நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அவர் சரி ஓகே நீ கார்லேயே பஸ்லேயே போகிறனால நல்லபடியாக போயிட்டு வா, நம்ம அடுத்த டேட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கரெக்ட் ஹீரோ பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவார். ஹீரோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு ஒரே யோசனையாக இருக்கும். அப்போ தான் அவங்க அம்மா கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோன் என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த கேமில் வர அம்மாங்க மாதிரி என் அம்மாவும் என் மேலே ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கால் அட்டன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய கடனுக்காக வீட்டை வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு சொன்னோன்னு வேகமாக ஹீரோன் வருவாங்க. இப்போ இந்த கடன் பிரச்சனைலாம் ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னா நைட்டு 2 மணிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பவும் சிஸ்டம் வந்து பேசிகிட்டே இருக்கும். இந்த டைமில் நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் ராவு பகல்லாம் கிடையாதுன்னு சொல்லவும் ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஒரு காரில் வந்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ கால் பண்ணுவார். கால் பண்ணி உனக்காக நான் வந்து 20 மினிட்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த கார் டிரைவராக இருக்கார்ல அவர் வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மூஞ்சில் ஸ்ப்ரே அடிக்கிறோன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு நீ எங்கே கூட்டிகிட்டு போக பார்க்குறேன் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய மாஸ்க் வேற போட்டிருக்கனால உங்களுக்கு டவுட் அதிகமாக இருக்கும்னு அவர் என்ன சொல்வாருன்னா, அப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் சீட் பெல்ட்டை போடல, சீட் பெல்ட்டை போடுங்க, நான் வந்து பொல்யூஷனுக்காக தான் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் இறங்கி நின்று வாமிட் பண்ணி தலைவலியே வந்துடும் அவங்களுக்கு. சரி அவங்க தூங்க வேற இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறக்கி விட இடத்துக்கு வந்து விட்டுருவாங்க. இப்போ எந்த கேரக்டரை பார்த்தாலும் அந்த அனிமையில் வர ஒரு கேரக்டர் மாதிரி ஹீரோனுக்கு தோணிட்டே இருக்கும். ஒன்று இந்த கார் டிரைவர் நல்லா கைண்டாக தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேரக்டராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இப்போ வேகமாக அந்த ஆஃபீஸ்க்கு ஓடுவாங்க. அங்கே பார்த்தோன்னா இவங்க ஹீரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணாங்கல்ல, அவர் தான் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக உட்காந்துருப்பாரு. பாருங்க அந்த பர்ஃப்யூம்லாம் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அந்த வேலை தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் நீங்கள் புதுசாக என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இப்போ இங்கே வேலையும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவருக்கு செக்ரட்டரியாக வேற இருப்பாங்க. இப்போ அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவர் வந்து கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு ஹீரோன் வந்து சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக வந்துட்டு இந்த பிரெட் கொண்டு வந்திருக்கேன், அது கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு வைப்பாங்க. யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, புதுசாக ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உருவாக்குறதுக்காக இந்த ஐடியா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுவாங்க. இப்போ அவங்க 2 பேருமே கிளம்பி போய் இன்னொரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுவாங்க. அவர் பார்த்தா ஒரு கேரக்டர் மாதிரி இருப்பார். இப்போ ஹீரோன் அவர்கிட்ட பேசுவாங்க. வந்த உடனே அவர் ஹீரோயின் வந்து நின்றுட்டே இருப்பாங்களா, அவங்கள உட்கார சொல்வார். ஹீரோன் உட்காந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோனுக்கு அதை சாப்பிட கொடுப்பாரு. 2 பேருமே அவர் ஹீரோனோட பாஸ் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வார். ஹீரோனும் உடனே நோ அப்படின்வாங்க. அவர் எஸ் சொன்னார்னா இவங்களும் எஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாஸுக்கு தான் அந்த மாதிரி ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிடும். இதுக்கு ஹீரோயின் நல்லா ஹெல்ப் பண்ணதுனால வந்தவருக்கு ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சி போயிடும். உடனே உங்களோட மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்பரை கேட்டு வாங்கிப்பாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹீரோயினும் அவங்களோட பாஸும் கிளம்பிடுவாங்க. இப்போ இவர் இருக்கார்ல வந்த மீட்டிங் அட்டன் பண்ணாரு. அவர் என்ன பண்ணுவார், அவங்களோட சிஸ்டரோட வந்துட்டு இருப்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடவையும் நீ சைனாக்கு வரும்போதெல்லாம் உனக்கு ஒரு ஸ்வீட் ஹார்ட்டிங்க வந்து கிடச்சிட்றா அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ அவர் ஹீரோயின் கிட்ட நம்பர் வாங்கினார்ல, அதனால ஹீரோ மாதிரியே இருக்கும். அந்த கார் ஓட்டிட்டு வந்தார்ல அவரையும் ஹீரோட ஃபேஸாகவே நினச்சி பார்ப்பாங்க. இப்போ இங்கே வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போனார்ல அவரையும் ஹீரோவே நினச்சி பார்ப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அப்போ சின்ன வயசுலேருந்தே என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டாக தான் வருதா, இப்போவும் அவனை பார்த்துட்டேன்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அவர் பாஸ் வேறு அவங்களுக்கும் தனியாக வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அதுலேயும் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. என்ன சொல்லிட்டே இருப்பாருன்னா, அந்த காரில் வராருல அவங்க ஆன்ட்டி கிட்ட அவர் என்ன பதில் சொல்வாருன்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே வருவார். ஹீரோன்னு அவரை பற்றி யோசிச்சுட்டு வருவாங்க. இப்போ ஹீரோ என்ன யோசிப்பாருன்னா, சின்ன வயசில் அவர் எல்லாருமே கிண்டல் பண்ணும்போது ஹீரோயின் தான் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. அதனால் ஹீரோனையும் அவர் யோசிச்சுட்டே வந்துட்டே இருப்பார். இப்போ ஆஃபீஸ்க்கு மறுநாள் அவங்க வேலைக்கு வருவாங்க. இப்போ அவரோட மேனேஜரோட சேர்ந்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாரையுமே அவங்களுக்கு வந்து அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருக்கனால ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தெரியும். இப்போ அவங்க போகிற இடத்துல வந்துட்டு ஒரு ரிஸ்கான ஒரு ஜாப் ஒன்று வந்துடும். அதில் வந்து ஹீரோயின் மாட்டிப்பாங்க. அதில் அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகி இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு என்ன சின்ன விஷயத்துக்குலாம் மயங்கி விழுந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருப்பார். அவங்க முழிக்கிற வரைக்கும் அவங்க கூடவே உட்காந்துட்டே இருப்பார். ஏன்னா இவரும்
அவரும் வந்துட்டு ஹீரோயின் மேலே ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு யார் இப்போ நம்மளுக்கு பே பண்ணணும்ல பில்லு, அதனால வந்துட்டு அங்கே வந்துட்டு எவ்வளோ ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கும் போது 888 அந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் கிடச்சதில்ல, அந்த பாயிண்ட்டை தான் அவங்க நம்பராக சொல்லுவாங்க. இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஆகியிருக்கு, நீங்கள் வந்து பணம் கட்டணும்னு. ஹீரோ வந்து முழிச்சிட்டே நிற்பாங்க. அந்த டைம் பார்த்தோன்னா அவர் டாக்டர் கோட் போட்டு வந்து நிற்பார். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து டேட் பண்ணாங்கல்ல அந்த ஹீரோ, அவர் வந்து நிற்பார். அவரை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே அசந்து போய் நின்றுட்டு அவரை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹீரோனோட பாஸ் வந்து நிற்பார். இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கார்ட்ஸை வந்து கொடுப்பாங்க ஹீரோனுக்காக பில் பே பண்ணுறதுக்காக. இவர் ஏன் கொடுக்குறாருன்னா இவங்க வந்து அவங்கள டேட் பண்ணியிருக்காரு, அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்றதுல இவர் கொடுக்குறாரு. இவர் வந்து பாஸ், ஐ எம் த பாஸ், நான் தான் அவருக்கு பில் கட்டணுன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு நான் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்ப்ளாயி, அதனால நான் தான் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பில் கட்டுறவர் என்ன சொல்வார், ஆல்ரெடி அதை பே பண்ணியாச்சுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா சிஸ்டம் மூலியமாவே அதை பே பண்ணியிருப்பாரு. யாருன்னா ஹீரோவா தான் இருப்பாரு. போட்டுக்கிறீங்க உங்க ரெண்டு பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்களா. அப்பதான் அந்த பாஸ் இருக்காரு, அவர் என்ன சொல்வார், நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஒன்னா தானே படித்தோம், என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்போதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வரும், இவங்க எல்லாரும் ஒன்னா படிச்சவங்கள தான் இருப்பாங்க. அதோட ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார், ஃபோனே வராமல் ஃபோனை தலைகீழ பிடிச்சிட்டு அந்த பாஸ் அங்கேருந்து போயிடுவார். ஏன்னா சின்ன பசங்களா இருக்கும் போது மாறி மாறி ஏதாவது செய்வோம், அதில் நோஸ் கட் ஆகும்ல, நம்ம அவமானப்பற்றக்கூடாது, ஏன்னா பாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராத ஃபோனை தலைகீழ பிடிச்சிட்டு போயிடுவார். உடனே ஹீரோயின் வந்துட்டு அவரை பார்த்து கேட்பாங்க. அவர் வந்து கேட்பார் ஹீரோயின் கிட்ட, என்னது இது ஃபோனே வரல, அவன் ஃபோனை தலைகீழ பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு. ஒன்று அது அப்படிதான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவர் கிளம்பி போயிட்டாரா. அப்போ ஹீரோ கூட ஹீரோயின் வந்து பேசிட்டே வெளியே வருவாங்க. ஹீரோயின் வந்து கேட்பாங்க, எதுக்காக எனக்காக பணம் கட்டினீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டே ரெண்டு பேரும் பேசிட்டே வரும்போது ரெண்டு நர்ஸ் ஆப்போசிட்ல வருவாங்க. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி ஆடும். ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. உடனே அவங்க ரெண்டு பேசுறத பார்த்தோன்னே ஹீரோயினும் அவங்களை கிண்டல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட கையெல்லாம் பிடிச்சி பேசுவாங்க. அதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஆமான்னு நம்பிட்டு அங்கேருந்து போயிடுவாங்களா. சாரி, அவங்க அதெல்லாம் கிண்டல் பண்ணதுனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். அது கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். இப்போ அந்த சிஸ்டம் வந்து ஹீரோயின் கிட்ட பேசும். இப்போ இந்த 3 பேர் உங்ககிட்ட இருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு பாஸ் ஒருத்தர் உன் மேலே பிரியமா இருக்காரு, கார் டிரைவராக ஒருத்தர் இருந்தாலும் அவர் உன் மேலே பிரியமா இருக்காரு, இந்த டாக்டர் டேட் பண்ண டாக்டர் உன் மேலே பிரியமா இருக்காரு. இவங்க 3 பேருமே வந்துட்டு நீ கார்ட்டூன் கேரக்டர்ல பார்த்தவங்க தான். இவங்க 3 பேர்ல நீ யாரை செலக்ட் பண்ணாலும் ஓகே தான், உனக்கு யார் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பாஸ் வந்து ஓகே தான், ஆனால் அவன் வந்து என்னென்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் மூடி டைப்பாகவே இருக்கான், ரொம்ப கடுகடுன்னு இருக்கான். அடுத்தது அந்த கார் டிரைவர், அவர் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் மைண்டடாக இருக்கான், அவனையும் செலக்ட் பண்ண முடியாது. இவனை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அவன் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன்னு கிளம்பிட்டு அப்புறம் திரும்ப வந்துட்டு பாய் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கான். அதனால யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஹீரோயின் வச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை இங்கே பிங்கி பாங்கி இருக்கலாம், அதெல்லாம் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஆஃபீஸ் கிளம்பி வந்துருவாங்க. வந்தோடனே இப்போ அந்த பாஸ் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பேசவே தயக்கமா இருக்கும். ஏன்னா முதல் நாள் வந்துட்டு அவர் வந்து பே பண்ண வந்தாரு. இப்போ அவர் கொஞ்சம் பாஸ் மாதிரி நல்லா இதாக எல்லாத்தையும் மறந்துட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த புது புது ஃப்ராக்ரன்ஸை பற்றி அவங்க வேலையை பற்றிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசுவாங்களா, என்னாச்சுன்னு கேட்கும்போது இன்னைக்கு உன்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கிட்ட ஹீரோயின் சொல்லுவாங்க. அவர் உடனே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டே இருப்பாரு. அப்போ அங்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நிற்கும். சர்ப்ரைஸ், உனக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லும். என்னடா இது, அப்புறம் எதுக்கு சிஸ்டம் வந்து இவரோட சேர்த்து 3 பேரை நம்மள்ட்ட ஆப்ஷன் கேட்டுச்சு, இவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா இவங்களை சூஸ் பண்ணிட்டாலும் பண்ணியிருப்பாங்க, அதை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அதோட இப்போ அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, உனக்காக நான் சர்ப்ரைஸாக நானே சமைச்சு உனக்கு சூப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பேசும். ஆனால் அவருக்கு மனசே இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருப்பார். அப்போ தான் அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் கேட்பாங்க, ஏன் அவர் சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு கேட்டவுடனே, அந்த பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குது, அது ரொம்ப பெரிய எடுத்து பொண்ணு, இவங்க வீட்லேயும் சம்மதம் தான், ஆனால் இவர் தான் ஒத்துக்க மாட்டாருன்னு ஏதோ தயக்கத்தில் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு உங்களோட பர்த்டே, உங்களுக்காக அவங்க ஸ்பெஷலாக எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு நியூ மூவி ஒன்று வந்திருக்கு, நீங்கள் 2 பேரும் ஏன் சேர்ந்து போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைப்பாங்க. பாஸ் என்ன சொல்வாருன்னா, பர்சனல் வேலையில் வந்து தலையிடாதீங்க, ஆஃபீஸ் வேலையில் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க, பர்சனல் எனக்கு ஆஃபீஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கே போகணும் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஒன்று ஹீரோயினும் அந்த அசிஸ்டன்ட் 2 பேருமே அங்கேருந்து நைஸாக நழுவாங்க. அப்போ அந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லணும், அவன் நல்லதுக்கு தானே சொன்னா, அவன் மேலே எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை கூப்பிடுவார். என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, ஓகே மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆனால் 2 டிக்கெட் இல்லை 3 பண்ணணும்னு ஹீரோயின் ஒன்றுமே புரியாது. 3 டிக்கெட்டா யாருக்குன்னு அவங்க கேட்பாங்க. நீயும் தான் எங்களோட வரணும்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட்டும் புக் பண்ணிடுவாங்க. இப்போ சினிமாவுக்கும் வந்துடுவாங்க. வந்தவொன்னே பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் அழகாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஹீரோனை போய் வாங்க சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு கடுப்பாக இருக்கும், இதுங்க 2 சினிமா பார்க்கறதுக்கு நம்மள சர்வெண்ட்டாக மாற்றி இங்கே கூட்டு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பாப்கார்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. திரும்பி பார்ப்பாரு, அவருக்கு சின்னதாக டப்பான பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு இவங்க பெரிய டப்பா பாப்கார்ன் பெரிய கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அவர் திரும்பி பார்த்தோன்னே இவங்க ஹீரோயின் பார்த்துருவாங்களா, பார்த்தோன்னே அந்த பாப்கார்ன் டப்பாவை இந்த பக்கம் திருப்பி வச்சுருவாங்க. அதை பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். உடனே இந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அது வந்து அந்த சின்ன டப்பா பாப்கார்னை அவரோட ஷேர் பண்ணும். அவர் வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மூவியை பார்த்தா அது ஒரு ஹாரர் மூவியாக இருக்கும். உடனே அவங்க என்ன கேட்பாங்க, என்னது இது ஹாரர் மூவிக்கா டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரொமான்டிக் மூவிலாம் வந்து ஃபுல்லாக இருக்குது,
அங்கெல்லாம் டிக்கெட்டே கிடைக்கல. இந்த ஹாரர் மூவி தான் வந்து இடம் கிடைச்சது. அதனால தான் இந்த மூவிக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்து முடிச்சுட்டு இப்போ எந்திரிச்சு வெளியே வர எதுக்காக அவங்க இப்படி புக் பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ தான் அவருக்கு வந்து பயம் அதிகமாகும். பயந்தா மாறி மாறி ஹக் பண்ணிப்பாங்கல்ல, அப்படி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்ற மாரி ஹீரோயின் நினைப்பாங்க. ஆனா அங்க பயந்தது ஹீரோயினும் அந்த பொண்ணா தான் இருப்பாங்க. அதனால வெளியே வந்தோன்னே ஹீரோவ ஹக் பண்றதுக்கு பதிலா இது 2 பேரும் ஹக் பண்றத பார்த்தோன்னா அவரே சிரிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா கார்ல ஏத்தி அனுப்பி விட்டுருவாங்க அவங்கள. அந்த ஃபியான்சி பொண்ணு அது ஏறி போனதுக்கப்புறம் ஹீரோயின் தனியா கிளம்புவாங்க. இவர் தனியா போகும்போது அப்புறம் இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புவாங்க. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் வருவாங்களா, அங்க ஒரு ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், வேற ஒரு பொண்ணை ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. என்னடா இது, அவனுக்கு தான் ஒரு பொண்ணை செட் பண்ணிவிட்டா இவனுக்கும் இங்கே ஒரு பொண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. தெரிய வரும் அவங்க வந்து அந்த ஹீரோவோட சிஸ்டரா இருப்பாங்க அப்படின்றது தெரிய வரும். அப்புறம் 3 பேர் உட்காந்து பேசுவாங்க. இப்போ அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து வீட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கேட்க வந்திருப்பாங்க. அப்போ ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஹீரோ வந்து இவங்களுக்காக பே பண்ணார்ல அந்த ஹாஸ்பிட்டலில், அந்த அமௌண்ட்டை இவங்க அதை சொல்லி காட்டாமல் உங்களுக்கான அமௌண்ட்டை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட ஹீரோயின் ப்ராமிஸும் பண்ணிட்டு அங்கேருந்து வருவாங்க. கால் பண்ணுவார் அவங்க பாஸ். எங்கே இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு பாருக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஹீரோ இருக்கார்ல, ஹீரோனோட பாஸ் அவரும் இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அதை அவரை லவ் பண்ணுற பொண்ணு, அவங்க 2 பேரும் அங்கே இருப்பாங்க. இவங்க அவங்கள்ட்ட வேலை பார்க்கறதுக்காக ஹீரோனையும் கூப்பிட்டுருப்பாங்க. இங்கே எல்லாரும் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினை போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு ஹீரோ சொல்லுவார். அதாவது அந்த பாஸாக இருக்கவர் சொல்லுவார். ஹீரோயின் போய் அதை வாங்கிட்டு வரும்போது அங்கே உள்ளவங்கள்ட்ட ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடும். உடனே அவங்கெல்லாம் அவங்கள்ட்ட வம்பு பண்ணவும் ஹீரோயின் அவங்கள்ட்ட சத்தம் போடும்போது அங்கே உள்ள ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் மேலே கொஞ்சம் தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டுருவாங்க. சொல்லுவாங்க, உங்கள் 2 பேர்கிட்ட ரொமான்ஸாக நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம 2 பேர் சேர்றதுக்காக இவ ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க. இப்போ இவங்க முகத்தில் தண்ணியை தூக்கி ஊற்றுறோன்னே இவர் என்ன பண்ணுவார், அவங்க பாஸ் என்ன பண்ணுவார், அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கிறத பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ஒரு கர்ச்சீப்பை கொண்டு வந்து ஹீரோயின் முகத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருப்பாரு. இதை பார்த்தா அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நெத்தியில் வேற முத்தம் கொடுத்துருவாரு. அவ்வளோதான். உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்று இப்போ நீ என்ன பண்ணுன்றது எனக்கு விளக்கம் சொல்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும். நான் என்ன பண்ணுறது உனக்கு விளக்கம் சொல்லணுமா, பார்த்தா தெரியலையான்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அது ஒரு மாதிரி கோவமாக வந்துடும். அதுக்கு ஒன்று ஹீரோயினை முறைச்சிட்டு இதுதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன லட்சணமான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஹீரோனுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. சாரி நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்வார். இப்போ ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, அவங்க கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஏன் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் வேணும் தான் அப்படி பண்ணிட்டேன், மற்றபடி உன் மேலே இந்த லவ் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லவும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், அந்த பொண்ணு உங்கள் பர்த்டே அப்போ உங்களுக்காக சூப் பண்ணி கொண்டு வருது, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுது, உங்களை லவ் பண்ணுது, அந்த பொண்ணை வெறுப்பேற்றுறதுக்காக என்கிட்ட பழகுனேன்னு இப்போ இவர் சொல்லவும், நான் என்ன உங்களுக்கு என்ன டாய்ஸா நீங்கள் இந்த மாதிரி விளையாடுறதுக்குன்னு கேட்பாரு. நீ என்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு தானே, நான் வந்துட்டு உன்ட்ட தப்பாலாம் நடந்துக்கலையே, அவள் இப்படி இருந்தால் தான் அவள் போவா, அவளோட லவ் எல்லாம் எனக்கு பிடிக்கல, அந்த பொண்ணோட ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்கல அப்படின்றத அவர் சொல்வார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அது பிடிக்கலன்னா அப்படியே சொல்ல வேண்டியதானே, அது இதுக்காக என்ன வச்சு விளையாடுங்கன்னு கேட்கும்போது அப்போ அவர் என்ன சொல்வார்னா, சொன்னால் புரியாது சில பேருக்கு, இப்படி இருந்தால் தான் புரியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ இவங்க என்ன எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, யாரை நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க கால்குலேட் பண்ணணும். அதாவது இவங்க யார் கூட இருக்கும் போது அவங்க ஹார்ட் பீட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ அவங்க தான் வந்து தான் மனசு விரும்புது அப்படின்ற மாதிரி இவங்க நினைப்பாங்க. ஸோ இவர் கூட இருக்கும்போது ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அவங்க அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த டைமில் இதுக்கு முன்னாடி ஹீரோவை காப்பாற்றுன்ற பேரில் ஒருத்தர் இதில் தண்ணியெலாம் ஊற்றிட்டு போயிட்டு நகை பிரச்சனை இருந்ததில் அவர் இப்போ திரும்ப வந்துருவார். வந்த உடனே அவர்கிட்ட இப்போ ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக இவர் ஸ்டெப் பண்ணிப்பார். கையை பிடிச்சிட்டு ஓடுவாங்க. ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்கும். இருட்டுனாலே இந்த பாஸ்க்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி போயிடுவார். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு இருட்டுனாலே பயம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். இரடா இது பகல்லாம் நல்லா தைரியமாக இருக்கா, நைட்டான இப்படி பயப்படுறானே நினச்சிப்பாங்க. அதோட இப்போ என்ன சொல்லுவாங்க, கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடினா இருட்டாக தான் இருக்கும், அப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எண்ணும் போது மனசு நிதானமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அழகாக ஆறுதல் சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு பயத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படியே அந்த சீன் அப்படியே கொஞ்சம் பாட்டு பேக்ரவுண்டில் பாட்டோட அப்படியே அந்த சீன் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கும். அவங்க அதோட அந்த டாக்டர் ஹீரோ இருக்காருல்ல, அவர் பார்ப்பாரு. ஹீரோயினை பார்த்த உடனே உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போவார். அவங்களுக்காக டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. எங்கள் அக்காவுக்கு நீ பணம் கொடுத்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். ஹீரோயினும் அவர் கூட இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. விளையாடணும் போல இருக்கும். கேம் சென்டர் போய் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வரும்போது பார்த்தா அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக 2 ஹீரோஸும் திரும்பவும் வந்து ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில ஹீரோன் வந்து அந்த கார் டிரைவராக இருக்காருல்ல, ஒருத்தரை பார்த்தாங்களே, அவர் கூட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும். அவருக்காக போய் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அவர்கிட்ட அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் இருக்காது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே பழகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் திரும்ப வந்து மழை வர மாதிரி இருக்கும். ஹீரோனை நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டி போடுவாங்க. நீங்கள் 2 பேருமே வேண்டாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் தனியாக வந்துருவாங்க. ஹீரோன் கிளம்பி போன உடனே அந்த டாக்டர் இருக்காருல்ல, அந்த ஹீரோ வந்துட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு வருவார். அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. அப்படியே அவங்க கிட்ட இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவரை பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே அந்த சீன் முடிஞ்சிடும். இப்போ மறுநாள் வந்து ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அந்த ஹீரோ பாஸாக இருக்காருல்ல, அந்த ஹீரோவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோயின் வந்துட்டு இவர்கிட்ட நெருங்கி பழகிறது பிடிக்காம அவங்க மேலே நிறைய பழி வர மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி விட்டுரும். ஹீரோயின் மேலே இப்போ நிறைய வந்து அவங்க இதை திருடுறாங்க, அதை பண்ணுறாங்கலாம் மாதிரி அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துடும். ஹீரோனுக்கு இப்போ கோவம் வந்துடும். எதாக இருந்தாலும் ப்ரூஃப் இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் அந்த ப்ரூஃப் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஹீரோ. அப்போ தான் அந்த ஃபியான்சி பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் வெளியே வரும். விஜய் விளங்காது அதை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு
அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு என்ன சொல்லும், ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அந்த அதாவது பாஸ் அப்பா, அவர் வந்துருவாரு. அதுக்கு அவர்கிட்டயே போயிட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லணும், இவனோட நடவடிக்கை இப்போ சரியில்லை, அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லவும், அவர் வந்துட்டு ஹீரோ மிரட்டுறதுக்காக வருவார். அப்போ ஹீரோன் வந்து என்னை தாண்டி தான் அவரை நீங்கள் எதுவும் செய்கிறதா இருந்தால் செய்யணும், எங்கள் பாஸை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கையை பிடிச்சி வெளியே கூட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்க அப்பாக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னது இது, அவன் தான் லவ் பண்ணுற பார்த்து இந்த பொண்ணு வந்து அவனுக்காக இப்படி இருக்காளின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ அவர் கையை பிடிச்சிட்டு வெளியே கூட்டு வந்தோடனே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பர்ஃப்யூம்லாம் ரெடி பண்ணுறாங்களே, இந்த ஃபார்முலாலாம் வந்துட்டு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படி எப்படி போகுது, அதில் அப்பாக்கே மேலே கோவம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் கிடையவே கிடையாது, கண்டிப்பாக இந்த தடவை அந்த மாதிரி நடக்காது, நான் உங்களை வந்து கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இதை பற்றி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கடையில் சிஸ்டம் வர அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கும், நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னா உனக்கு இன்னும் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா உனக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும். ஒரு வழியாக அவங்கள சமாளிச்சுட்டு அவரை தேத்தி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி இங்கே வருவாங்க. அவரை பார்க்க பேச வருவாங்க. 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இவங்க கூட இருக்கும்போது அவர் நல்லா ஃப்ரீயாக இருப்பார். 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இந்த பாஸாக இருக்கார்ல, அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இருக்காருல, அவருக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதில் ஹீரோயினும் இருப்பாங்க. நல்லா எல்லாரும் விளையாடிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அவங்களோட இருக்கிறதுலாம் ஹீரோருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதோட ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் இவர் என்ன பண்ணுவார், அந்த பாஸாக இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் அங்கே வர்றது அந்த 8 பேக்ஸ் வச்சு வர்றது, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற சீன்லாம் வந்ததில்ல, அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த சிஸ்டம் என்ன சொல்லணும்னா, ஃபைனலாக நீ கிஸ் பண்ணி இவர் தான் உன்னோட லைஃப் பார்ட்னர்ன்றதை நீ செலக்ட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு இப்போ அந்த டாக்டர் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து கால் பண்ணுவார். இப்போ ஹீரோனுக்கு கால் பண்ணவும் இவர் வந்து ஃபோன் எடுக்க வேணாம்னு சொல்வார். ஹீரோயின் வந்து ஃபோன் எடுத்து பேசுவாங்க. பேசும்போது அவர் பேசுன்னு சொல்வார், வேண்டாம் வேண்டாம் நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க 2 பேரும் அப்படியே அங்கே ஸ்விம்மிங்கில் தானே இருந்துகிட்டே இருக்காங்க. அங்கே இருந்துட்டு அவரோட ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவாங்க. அப்படி பேசும்போது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. அவர் என்ன சொல்வார், உன்னை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்வார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு நிறைய பார்பிக்யூ சிக்கன்லாம் வாங்கி வச்சுட்டேன், நீ வந்து நான் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உடனே இது வரைக்கும் பொறுமையாக இருந்த அந்த பாஸ் ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு பொறுமை இருக்காது. ஆல்ரெடி அவன் என் கூட ரிலாக்ஸாக தான் இருக்கா, அதெல்லாம் தேவையில்லைன்னு டக்குன்னு வாயை விட்டுருவாரு. அவ்வளோதான், இவருக்கு சரியான கோவம் வந்துடும். அப்படியே ஃபோனையும் கட் பண்ணி விட்டுருவாரு. இப்போ ஹீரோன் அவரை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. நான் உன்னை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம் நீ என்னோட அசிஸ்டன்ட் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிச்சிருவாரு. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தோன்னா, இப்போ ஹீரோனை வர வைக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த டாக்டர் ஹீரோ இருக்கார்ல, அவர் பிளான் பண்ணி உடம்பு சரியில்லைன்னொன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவரை பார்க்கறதுக்காக அவங்க வந்துருவாங்க. ஹீரோன் அங்கே போயிட்டாங்கன்னொன்னே பாஸ் ஹீரோக்கு சரியான கோவம் வந்துடும். பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்கள்ட்ட இப்படி கொஞ்சம் பழகிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார்ல, அந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, இப்போ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அந்த மீட்டிங்கில் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுருப்பாரு. அந்த பார்ட்டியில் எல்லாரும் முன்னாடி ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவார். ஹீரோயின் இதை ஏற்றுக்கவே முடியாது, ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து நான் முட்டாளாக்கா பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணுறேன்ற மாதிரி அவர் சொல்வார். இப்போ அவங்களோட சிஸ்டர் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நீ எப்போல்லாம் இப்படி ஊருக்கு வரையோ அப்போல்லாம் இந்த மாதிரி தான் இருக்க, யாரையாவது ஊர் பொண்ணை லவ் பண்ணுறடி அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு உண்மையிலேயே இவ்வளோ தான் பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்வார். இது உண்மையாக போயான்னு ஹீரோனுக்கு தெரியாது. இப்போ யாரை செலக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார், ஹீரோயின் இதை ஏற்றுக்க மாட்டாங்களா, மறுநாள் திரும்ப ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணுவார். அவர் விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து ஹீரோயின் கிட்ட நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்வார். அவங்களை கிஸ் பண்ண வரும்போது ஹீரோயினுக்கு வந்து அது பிடிக்காது, நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த வெளிநாட்டில் வந்தார்ல அந்த ஹீரோவை அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது, அது ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அவருக்கு இப்போதைக்கு அதை ஏற்றுக்க முடியாட்டியும் அவங்களுக்கு நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்கே போயிடுவார். இதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட திரும்ப திரும்ப ப்ரொபோஸ் பண்ணுவார். ஹீரோயின் அவர்கிட்டையும் பேசி பழகி பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் செட் ஆன மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பாஸ் இருக்கார்ல, அங்கே வேலைக்கு வருவாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க. இவங்க 2 பேர்கிட்ட அவங்க பழகிறது வந்து அவருக்கு பிடிக்காது. அதனால வந்துட்டு அவர் இந்த வேலையில் வந்து நீ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது அவங்க யாரை பற்றி நினைக்க மாட்டாங்க, கேம் விளையாட்டு அவங்க பாட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் இந்த டாஸ்க்கை முடிக்கல, இந்த சிஸ்டம் வேறு அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம் தான் வந்துட்டு அந்த பாஸ் இருக்கார்ல, அந்த ஹீரோ மட்டும் ஹீரோனோட வீட்டு வாசலே வந்து நின்று ஹீரோயினை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு அவர் வெளியே வெயிட் பண்ணுறதே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் வெளியே வந்ததே தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோயின் இறங்கி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் வாசலே அவங்களுக்காக பணியில் நின்றுட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. இப்போ முன்னாடி 2 பேரை ரிஜெக்ட் பண்ணாலும் அவங்க 2 பேரும் இவங்களை தேடி வரவே இல்லை, இவர் தான் அவங்களை தேடி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவங்க இருக்கிற இடம் தேடி வந்து அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவார். எனக்கு உன்னை தான் பிடிச்சிருந்தது, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு வேறு எதையுமே இது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு இப்போ இவரை தான் பிடிச்சிருக்கும். ஸோ ஃபைனலாக அவங்க முடிவு பண்ணது இவரை தான், இவரோட சேர்ந்து இவங்க வாழ்கிற மாதிரி தான் வந்து இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இது சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. எனவே இன்னொரு ட்ராமாவில் சந்திக்கலாம்.